இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் நன்கு அறிந்த அரசியலாளர், அரசியலில் நிறைய பழக்கப்பட்டவர், தேசிய அரசியலிருந்து தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் பிரச்சாரங்கள் செய்தவர், நுட்பமான அரசியல் அறிவை கொண்டவர் திரு KS ராதாகிருஷ்ணன். இது நம்மோடு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் ஒரு முக்கியமான சில தகவலோடு பேச இருக்கிறாங்க. அவங்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக சின்னங்கள் பார்க்குறோம். அந்த சின்னங்கள் விஷயமா நான் உங்கள்கிட்ட ஏன் வரேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த பம்பரம் சின்னம், அவங்களுக்கு குடை இதெல்லாம் இருக்கு, பஸ் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் தான் பம்பரம் சின்னம். அது மட்டும் இல்லை, காங்கிரஸ்லேருந்து நெடுமாறன் நாங்கள்லாம் வெளியேறணும் இல்லையா? ஆமாம். அப்போ தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ்ன்னு 79 ஃபார்ம் பண்ணோம். அப்பவும் அதுக்கான நானும் தீசு கிள்ளிவளவன்னு ஒருத்தர் இருக்கிறார், டெல்லியில் உட்காந்து அந்த வேலையை பார்த்தோம். எப்போ 79. அப்பவும் இதே மாதிரி வந்து எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணி நெடுமாறன் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் பிராக்கெட்டில் காமராஜர் அந்த அப்பவும் அதை பதிவு பண்ணி அந்த ஒரு 5 தொகுதி அதிமுக கூட்டணியில் மீன் சின்னம் வாங்கினோம். அது வந்து 79. பலருக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு 2 கட்சிகள், மதிமுகவும் நெடுமாறுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் காமராஜர், இந்த 2 கட்சியும் பதிவு பண்ண முக்கியமான பணியாற்றிருக்கேன் தேர்தல் கமிஷன் 79. அதுக்கு பிறகு 93, 94 இந்த கட்டங்களில் இந்த தேர்தல் கமிஷன் கட்சிகள் பதிவு பண்ணுற விஷயத்தில். அதே மாதிரி திமுக வீட்டில் உதயசூரியன் சின்னம் எங்களுக்கு தான் வேணும்னு நான் கேட்டு கோர்ட்டுக்கு போனதெல்லாம் அது மதிமுக பிளவுபட்ட போது, அப்பமெல்லாம் நான் மேஜர் ரோல் ஆற்றியிருக்கேன். நெடுமாறன் கட்சி காங்கிரஸ்லேருந்து இந்திரா காந்தி வெளியேற்றினாங்க இல்லையா? அப்பவும் மீன் சின்னம் வாங்கினோம். ஒரு 6 தொகுதி அன்னைக்கு எங்களுக்கு வழங்கப்பட்ட தொகுதிக்கு மீன் சின்னம் வாங்கினோம். அப்போது என்னென்னா, உங்களுக்கு மதுரை மத்திய தொகுதியில் நெடுமாறன் நின்னார். பரமக்குடி, மானாமதுரை, தொட்டியம், லால்குடி, இன்னும் 4, 5, 6 தொகுதி, இப்படி தொகுதிகள். அப்போ ஒரே சின்னத்தை, மீன் சின்னத்தை வாங்க கொடுக்க முடியாதுன்னாங்க. கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்ட அரசியல் கட்சி, பதிவு செய்யப்பட்ட மாநில கட்சி, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் அப்புறம் 1993 மதிமுக பிரியுது. அப்போது நடந்த தேர்தல்களில் உடனடியாக பம்பரச்சின்னம் கிடைச்சிருச்சா? இல்லை பம்பரச்சின்னம் இல்லை, முதல்ல என்ன, மதிமுக பிளவுபட்டது. நாங்கள் உதயசூரியன் சின்னம் கேட்டு வழக்கு தொடுத்தோம். அப்போ உங்களுக்கு தெரியும், அந்த நெருக்கடியான கட்டத்தில் ஒரு செங்குத்து பிளவா மதிமுக பிளந்ததுன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொலிட் பியூரோவே சொன்னாங்க. இங்கே இருக்கவங்க இல்லை, தேசிய கவுன்சில் இருக்காங்க இல்லையா, அவங்களே சுர்ஜித் இருந்தார் அப்போ சொன்னாங்க. அப்போ 9 மாவட்ட செயலாளர், 9 மாவட்டத்தில் வந்தால் எம்ஜிஆர் பிரியும் போது ரசிகர் மன்றம் பிரிஞ்சது. கட்சியில் இருக்க நிர்வாகிகள் அவரோட போகலை. வைகோவோட மாவட்ட செயலாளர்கள், பெரிய நிர்வாகிகள்லாம் வந்தாங்க. மொத்த திமுக கலைஞரே வந்து யோசிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன்னு கூட சொன்னார். திமுக தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணி, ஆமாம் பண்ணுறது சொன்னார். நீங்கள் பழைய பத்திரிகை செய்திகள்லாம் பார்த்தா தெரியும். இப்படியான ஒரு செங்குத்து பிளவு ஒரு வந்தது. மதிமுக என்ற இயக்கம் வந்தவுடன் தமிழ்நாட்டில் நல்ல வரவேற்பு பெற்றது. ஒரு நல்ல அரசியல், ஒரு மாற்று அரசியல் வரும் என்று மக்கள் நினச்சாங்க. அந்த வகையில் எல்லா இடங்களிலும் வைகோவுக்கு வரவேற்பு இருந்தது. நீதி கேட்டார் கட்சி, அவரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீதி கேட்பு, விடிய கூட்டம். விடிய காலையில் 5 மணிக்கு தான் வைகோ மைக்க பிடிப்பார், 6 மணி வரைக்கும் பேசுவார். அப்படி கூட்டங்களாக நடந்தது. காலையில் 5 மணிக்கு, முதல் நாள் இரவு துவங்கப்பட்டு கூட மறுநாள் காலை தான் அவர் மைக்க கொடுப்பாங்க. இதெல்லாம் பல மாவட்டங்கள் நடந்தது நீதி கேட்டுன்னு. அப்போ 93 கட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போனார். அப்போலாம் திமுக நீதி கேட்டு, ஆமாம், என்ன எதுக்கு நிற்கிறீங்க அனு நீதி கேட்டு எல்லா இடங்களையும் பண்ணார். நல்ல ஒரு பொட்டன்ஷியாலிட்டி, ஒரு டைனமிக்இசம் இருந்தது அன்னைக்கு அந்த கட்சிக்கு. இப்படியா இருக்கும் பொழுது பிறகு கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல் இப்படி போனார். பழனி, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர், சேலம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, இப்படி சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய நடைபயணம் நடந்தே வந்தார். ஜெயலலிதா ஊழலாச்சப்போ ஜெயலலிதா சம்பாதித்த இல்காட்டன் மணி என்பார்கள் ஆங்கிலத்தில்,
ஊழல் சம்பாதித்த மணியை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று கோஷத்தோடு நடந்து வரார். சென்னையில் பெருங்கூட்டம், சென்னை நகரில். அதே மாதிரி நீதி கேட்ட பிறகு வைகோ பேரணி சென்னையில் நடந்தது. அவ்வளோ பெரிய பேரணி. மறைமலை அடிகள் பாலம் இருக்கு இல்லையா சைதாப்பேட்டையில், இதில் துவங்கி சீரணி அரங்கு வரைக்கும் நடந்தது. விடிய விடிய நடந்தது. இப்படி ஒரு பேரணி சென்னையில் இன்னைக்கு வரைக்கும் நடக்கலை. அப்போ திருச்சியில் மாநில மாநாடு நடந்தது. அந்த மாநாடும் சிறப்பாக நடந்தது. விடிய விடிய பேரணி. சுர்ஜித்தெல்லாம் வந்தார், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்லாம் வந்தாங்க. அப்படி ஒரு எழுச்சியாக இருந்தது மதிமுக. ஒரு 6 பேர் தீக்குளிச்சாங்க. மேலப்பாளையம் ஜகாங்கீர், பாலன், வீரப்பன், இப்படி ஒரு நொச்சிப்பட்டி தண்டபாணி, இடிமலை உதயன், இப்படி ஒரு 6 பேர் தீக்குளிச்சாங்க. இந்த 6 பேரும் எதுக்காக தீக்குளிச்சாங்க? வாரிசு அரசியல் திமுகவில் இருக்கின்றது. வைகோ புறக்கணிக்கப்படுகிறார். தன்னுடைய மகனை நிலைநிறுத்த கலைஞர் முயற்சி செய்கிறார். வைகோவை புறந்தள்ளுகிறார் என்று தீக்குளிச்சாங்க. திமுகவில் ஒரு ஜனநாயகம் இல்லை, வாரிசு அரசியல் தான் இருக்குன்னு தீக்குளிச்சாங்க 6 பேர். இன்றைக்கி வைகோ தன்னுடைய வீட்டில் அந்த படங்கள்லாம் வச்சுருக்கிறார். அந்த ஹாலில் வெளியே வரும்போது அதை பார்த்துட்டு தான் வெளியே போவார். இப்படியான ஒரு எழுச்சி இருந்தது. எழுச்சி இருந்த உடனே நான் சொல்கிறேன், 1996 பொது தேர்தல் வருது. நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் சேர்ந்து வருது. வைகோவை பொறுத்தவரை சிவகாசி நாடாளுமன்றத்திலையும் வேட்பாளர் நிற்கிறாரு, விளாத்திக்குளம் சட்டமன்றத்தில் நிற்கிறார். அப்போது சட்டமன்றத்துக்கு 180 தொகுதிகளில் மதிமுக போட்டியிட்டது, 180 இடங்களில். அப்போ என்ன ஆச்சுன்னா, வரவேண்டிய கட்சிக்கு பயிர் பண்ணோம் இல்லையா, நாற்றாங்கால பயிர் பண்ண முடியாது, அது வளர்ந்து நெல்மணியோடு வரவேண்டிய அந்த கட்சி ஒரு சில காரணங்களால் இயற்கையாகவே பின்தள்ளப்பட்டது. அது வைகோ காரணம் இல்லை. என்ன ஆச்சுன்னா, ஜெயலலிதா ஊழல் சக்தி. இதோட காங்கிரஸ் நரசிம்மராவ் ஜெயலலிதாவோடு சேரும்போது மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு பிரிஞ்சு திமுகவோட சேர்றாரு. இதுக்கு மத்தியில் சோவும் ரஜினிகாந்தும் வாய்ஸ் கொடுத்தாங்க அதுக்கு ஆதரவாக. இப்படியான நிலையில் மதிமுக அலைச்சலில் இந்த ஆட்களுக்கும் பங்கு உண்டு, நான் மறுக்க முடியாது. ரஜினிகாந்துக்கு இன்றைக்கி வைகோவை தழுவுறார் இல்லையா, பேசாமல் அன்றைக்கி வைகோ நாங்கள் ஒரு 10-15 சீட்டு ஜெயிச்சிருப்போம். ஷோவும் அது சீரழித்தார், துக்ளக் ஷோ. அப்போ திமுகவோட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில் மறுபடியும் ஊழல் ஜெயலலிதா வந்துடக்கூடாது அங்கிறதுக்காக எங்களுக்கு வாக்கு போடுற ஆட்கள் திமுகவுக்கு போட்டாங்க. பிரிஞ்சிட்டா மறுபடியும் ஜெயலலிதா வந்துடுவாங்கங்கிற பயத்தில் போட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சாரத்தில் தமாக பிரிவு, ரஜினியுடைய வாய்ஸு, ஷோவுடைய கைங்கரியம் இதெல்லாம் சேர்ந்து மதிமுக அன்னைக்கு எல்லா இடங்களையும் தோற்கடிக்கப்பட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியாக இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தொகுதி மணிங்கிறவர் ஜெயிச்சார். ஜனதா கட்சி, மார்க்சிஸ்ட்டு, மதிமுக அன்னைக்கு கூட்டணி. இதில் ஒரே ஒரு ஆள் தான் மணி மட்டும்தான் ஜெயிச்சார். அது மூலம் மதிமுக பொறுத்தவரையிலையும் ஒரு 4 பேர் தான் டெபாசிட் வாங்கணும். விளாத்திக்குளத்தில் வைகோ வாங்குறார். இங்கே கோவில்பேட்டையில் அடுத்து நான் வாங்குகிறேன். அடுத்து சங்கரங்கோவில், அடுத்த தொகுதி சங்கரங்கோவிலில் தங்கவேலு வாங்குறாரு. அதுபோல் வேடசுந்தர் பாலசுப்ரமணியம்னு எம்ஜிஆர் காலத்தில் துணை சபாநாயகராக அவர் வாங்குறார். எங்கள் ஆதரவில் போட்டி விட்டார். அதில் நீங்கள் தான் அதிக வாக்குகள் பெற்றீங்க. நான் அதில் அதிகமாக வாக்குகள் நான் தான் பெற்றேன். இப்படியான சூழ்நிலையில் நாங்கள் எதிர்பார்த்த அளவு எங்களுக்கு வெற்றி கிடைக்கல. அது வைகோ மேலே தப்பு கிடையாது. அது வரைக்கும் சரியாக தான் வந்துட்டு இருந்தார் வைகோ. வெற்றி வாய்ப்பு நழுவி போச்சு. அது காரணம் வைகோவுடைய பிரச்சாரம், கடும் உழைப்பும் இருந்தது. அதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு நல்ல கட்சியை மக்கள் சீரழிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களை தான் நான் குறை சொல்வேன். மறுமலர்ச்சி திமுக என்று அன்றைக்கு கொஞ்சம் நாங்கள் எங்கள் ஆட்சிக்கு வரலைன்னா ஒரு 30 சீட்டு 40 சீட்டு கொடுத்துருந்தா நீ தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல், நல்ல அரசியல் வந்திருக்கும். வைகோவும் என்னடா இவ்வளோ உழைச்சோம், அவர் வெளியே காட்டல. இவ்வளோ அப்செட் ஆனது உண்மை. நான் கூடயே அவரோட பயணித்தவன். நான் குறைகள்னால் குறைகள் சொல்வேன், நிறைகள்னால் நிறைகளை சொல்வேன். அதில் எனக்கு யாரையும் பழி சொல்லணும்னு நினைக்கிறேன். வைகோ மேலே பிள்ளையே கிடையாது. அவர் ரொம்ப உழைச்சார். அதில் ஒன்றும் அவர் தப்பே இல்லை. அவர் வந்திருந்தா ஒரு எதிர்கட்சியில் போய் உட்கார்ந்து ஒரு 30 சீட்டு வாங்கியிருந்தா அந்த கட்சி மறுபடியும் வளர்ந்து மேலே வந்திருக்கும். அன்றைக்கி விஜயகாந்த் வரல, சீமான் வரல, வேறு எந்த கட்சியிலும் இல்லை.
ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு போகணும்னா வைகோக்கு தான் வந்திருக்கணும். வந்திருந்தா அன்றைக்கி 20 சீட்டு ஜெயிச்சிருந்தா கூட இன்றைக்கி மாற்று அரசியலுக்கு எனக்கு தயாராக இருப்பேன். இது நான் 96 சொல்கிறேன். அப்புறம் எத்தனை வருஷம் ஆகுது? 23, அது ஒரு 6, ஒரு 29 வருஷம் ஆகுது இல்லையா? இன்றைக்கி மாற்று அரசியல் தமிழ்நாட்டு வரலாறே மறுமலர்ச்சி திமுக வந்திருந்தால் ஒரு மாற்று அரசியல் வந்து தமிழ்நாடு அரசியல் வரலாறு மாறி இருக்கும். அதுக்கு பிறகு என்ன, நாங்கள் தோற்றோம். வைகோ அரசியல் கொடுத்தாரு, வைகோ அறிக்கை கொடுத்தார். என்ன அறிக்கை கொடுத்தாருன்னா, பெரும் மலைகளிலிருந்து அந்த தண்ணீர் வெள்ளக்காடு வரும் பொழுது சந்தன மரங்களையும் சாய்த்து விட்டது என்று ஒரு அறிக்கை கொடுத்தார். அருமையான அறிக்கை. நான் அம்மா அப்போ எழுதும்போது நான் கூட இருக்கிறேன். இந்த தேர்தல் எங்களுக்கான வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளோம். எப்படி என்றால், மழை வெள்ளம் அரித்து கொண்டு வருகிறது மலைக்காடுகளில் இருந்து. அப்போது சந்தன மரங்களும் சாய்க்கப்பட்டு அந்த வெள்ளத்தில் வருகின்ற, அப்படித்தான் இன்றைக்கு மதிமுக ஆனதுன்னு சொன்னார். நல்லா உழைச்சார், யாரும் சொல்ல முடியாது. நாங்களாம் முக்கிய பங்காகட்டோம். அப்போது அந்த இயக்கத்தில் அன்றைக்கி இருக்கும்போது முக்கியமான ஆட்கள் யாருன்னு இங்கே பதிவு பண்ணணும். பலருக்கு இன்றைக்கி தெரியாது. இன்றைக்கி இணையத்தில் உட்காந்துட்டு இந்த 2001 பிறந்த பையங்க இஷ்டத்துக்கு எது வேணால் எழுதுகிறாங்க. சரி, கேஎஸ்ஆர் எழுதியிருக்காருன்னா அதில் உண்மை இருக்கும், அதை பார்ப்போம் இல்லாமல் தெரியாமல் இடக்கு மடக்காக எழுதுகிறாங்க. இதை வரலாறாக புரிஞ்சுக்கணும். அன்றைக்கி கன்னியாகுமரியில் ரத்தினராஜ் மாவட்ட செயலாளர், திருநெல்வேலியில் டிஏ கிழக்குமணன், அப்படியே விருதுநகர் வந்து ஆர்எம் சண்முக சுந்தரன் ஒரு தலைமைச் செயற்குழுவாக இருந்தார் திமுகவில். அதுக்கு பிறகு அப்படியே வாங்க மதுரையில் பொன்முத்துராமலை மாவட்ட செயலாளர். அப்போ தேனியும் திண்டுக்கல்லும் இணைந்த மாவட்டம். அதுக்கு பிறகு அப்படியே வாங்க திருச்சியில் செல்வராஜ், பின்னாடி திமுகவில் வனத்துறை அமைச்சரால் ஆனார். அதுக்கு பிறகு திருச்சியில் மலர்மன்னன், தஞ்சாவூரில் எல் கணேசன், அப்படியே பெரம்பலூர் பக்கம் அங்கே போந்தோன்னா அச்சய கோபால் மூத்த ஆள் இப்போ திமுகவில் இருக்கார். இப்போ தென்னார்காடு மாவட்டம், அப்புறம் விழுப்புரம் கடலூர் பிரியலை செஞ்சி ராமச்சந்திரன் மத்திய அமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுபட்ட செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் காஞ்சிபுரம் பிரியாத. அப்போ மதுராந்தக ஆறுமுகம், சென்னையில் ஏழுமலை, அந்த துறைமுக தொகுதி எம்எல்ஏ செல்வராசன், எம்எல்ஏ மூத்த தலைவர் திமுக எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ வந்தாங்க. அதுக்கு பிறகு இப்படியே மேற்கு முகமாக போன்றால் நம்ம இது ஈஆர் கிருஷ்ணன்னு மூத்த தலைவர், அண்ணா காலத்தால் எம்பி சேலத்தில். இங்கே கோயம்புத்தூரில் கண்ணப்பன், கண்ணப்பன் மாவட்ட செயலாளர். ஈரோடில் இப்போ மறைந்த கணேசமூர்த்தி மாவட்ட செயலாளர். இப்படி பல முக்கிய தலைவர்கள்லாம் வந்தாங்க. 2ஆம் கட்ட தலைவர் பல பேர் நான் சொல்லலை, எல்லாம் சொன்னால் நீண்ட வரிசையாயிரும். இப்படி பல தலைவர்கள் வந்தாங்க. முன்னாள் அமைச்சர் சந்திரசேகரன் புதுக்கோட்டையில் இருக்கார், அவரும் வந்தார். இப்படி ஒரு பெரிய ஒரு செங்குத்து புலவாகி ஒரு பெரிய ஒரு முத்திரையை, ஒரு அடையாளத்தை தமிழ்நாட்டில் அன்றைக்கி பதிச்சு, பரவாயில்ல வைகோ தலைமுறை ஒரு கட்சி வந்திருக்கு, அந்த கட்சி நமக்கு நல்லது என்று மக்கள் கருதுனாங்க. அதே மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கலை 96. இப்படி தான் மதிமுகவுடைய கடந்த கால வரலாறு. இப்படியாக இருக்கும் பொழுது நாங்கள் 96 தேர்தலை தோத்துட்டோம் இல்லையா, வேறு வழி இல்லை. திமுக ஒரு அணியாக இருக்குது, அதிமுக அணியாக இருக்குது. எங்களுக்கு அங்கீகாரத்தை திரும்ப பெறணும். எங்கள் தேர்தல் கமிஷனில் எங்கள் அங்கீகாரம் ரத்து பண்ணிட்டாங்க. போட்டியிட்ட கொடைச்சின்னமும் முடக்கப்பட்டது. ஆமாம், அதாவது கொடைச்சின்னம் அப்புறம் பஸ்ஸு சின்னத்துலேயும் இல்லை அது சொல்கிறேன். இப்போ கொடைச்சின்னம் தான் பொதுவாக. பஸ்ஸுன்னு என்னென்னா கட்சி ஆரம்பித்த உடனே 2 இடைத்தேர்தல் பார்க்க வேண்டியிருந்தது. மயிலாப்பூரில் தானு நின்றார், கலைப்புலி தானு. கட்சி ஆரம்பித்த உடனே அப்போ பஸ் சின்னம் மயிலாப்பூர் இடைத்தேர்தலுக்கு கேட்டோம். ஒரு சுயேட்சை சின்னம் மாதிரி தான் கொடுத்தாங்க. அதுமாதிரி பெருந்துறையில் ஒரு தேர்தல் நடந்தது, அதில் பம்பர சின்னம் வாங்கினோம். அது கிட்டத்தட்ட 2ஆவது இடத்துக்கு மதிமுக வெற்றி வந்தது. 2ஆவது அதிக வாக்கு ஈரோடு மாவட்டம், கணேசமூர்த்தி இருக்காரு ஈரோடு மாவட்டம். அங்கே பம்பர சின்னம் வந்ததுனால அந்த பம்பர சின்னம் மனதில் பதிஞ்சது, கொடைச்சின்னம் போயிடுச்சு. பிறகு என்னாச்சுன்னா 98 தேர்தல் வரணும், நாடாளுமன்ற தேர்தல். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த தேவகவுடாவும் ஐக்கிய குஜராலும் பிரதமராக இருந்தாங்க. திமுக கூட்டணியாக இருந்ததில் ஒரு கட்சி ஒரு இடைக்காலமாக அந்த ஆட்சி கவிழ்ந்தது. தேவகவுடாவும் ஐக்கிய குஜராலுடைய ஆட்சி கவிழ்ந்த உடனே நாடாளுமன்ற தேர்தல் 98 வருது.
அதிமுக கூட்டணியில் மதிமுக, பாஜக, பாமக இடம் பெற்றது. தலா 5 சீட்டு கொடுத்தாங்க. 5 சீட்டு கொடுக்கும்போது எங்களுக்கு தேர்தலுக்கு போகணும், எங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னம் வாங்கணும், ஏன்னா கொடை முடக்கப்பட்டது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்கிறதுன்னு நானும் வைகோவும் டெல்லிக்கு சென்று சாந்தி பூஷனை சந்தித்தோம். வழக்கறிஞர் சாந்தி பூஷன். பிறகு அவர் பிரசாந்த் பூஷன் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணார். அவர் டிரான்ஸ் ஜமுனா ஏரியாவில் மயூர் விகாரம் தாண்டி அவர் வீட்டுக்கு போகணும். நாங்கள் ஒரு மாலை பொழுது சந்தித்தோம். அப்போ சந்திக்கும்போது அவங்களும் அட்வைஸ் பண்ணாங்க. பிறகு தேர்தல் கமிஷனில் நாங்கள் ஃபைல் பண்ணோம், எங்களுடைய கோரிக்கையை மனுவாக ஃபைல் பண்ணோம். பிறகு அந்த 3 பேர் தேர்தல் கமிஷன் 3 பேர் எங்கள் கோரிக்கை வைகோவோட ஆர்கியூ பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் ஆர்கியூ பண்ணால் கூட இருந்தேன் தேர்தல் கமிஷனில். எங்களுக்கு ஒரு சின்னத்தை கொடுங்கன்னு கேட்டார். அப்போ நான் 2 வாரம் டெல்லியிலே தங்கியிருந்தேன். அசோகா யாத்திரை நிவாசில் வைகோ வருவார் போவார், வந்து என்ன முக்கியமான வேலையை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடுங்கன்னு போயிடுவார். நம்ம புதுச்சேரி முதலமைச்சராக நாராயணசாமி அவருக்கு இண்டிபெண்ட் வீடு இருந்தது. அப்போ அந்த வீட்டுக்கு எதுக்கு தான் நிட்டிஷ்குமார் குடியிருந்தார். சரி சரி. அப்போது அங்கே ஃப்ரெண்டுங்கன்னில் அவருடைய ஃப்ரெண்டு, அதனால் அங்கே தங்கிடுவார். நான் வரும்போது 2 நாள் இருப்பார். நான் 2 வாரம் அங்கேயே தங்கியிருந்தேன் அசோகா. அப்படி கில் அன்னைக்கு தேர்தல் கமிஷனர், அவர் பிற்காலத்தில் காங்கிரஸ் அமைச்சரானார். டெய்லி போய் ஒரு சிறப்பு உத்தரவு மதிமுகவுக்காக அன்னைக்கு பிறப்பிக்கப்பட்டது. இவ்வளவு பணிகளுக்கு மத்தியில் அந்த சிறப்பு உத்தரவு என்னென்னா, ஒரு 2 தொகுதிகளுக்கு 3 தொகுதிகளுக்கு மேலே ஒரு சின்னம் ஒரு கட்சிக்கு ஒதுக்கலாம். இவங்க மதிமுக கடந்த தேர்தல் 4.5% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாடு மூலம் எல்லா தொகுதியிலையும் நின்றுருக்காங்க பரவலான்னு இதெல்லாம் காரணங்கள் நாங்கள் சொன்னோம். தமிழ்நாடு மூலம் நாடாளுமன்றத்தில் நின்றுருக்கோம், சட்டமன்றத்தில் நின்றுருக்கோம். 4.5 ஓட்டு வந்திருக்கு. எங்களுக்கு பம்பரம் சின்னம் கொடுங்க, டாப் சின்னம் கொடுங்கன்னு கேட்டோடனே சிறப்பு உத்தரவு போட்டு கொடுத்தாங்க. இப்படி தான் அந்த சிறப்பு உத்தரவு போட முடியுமா? ஏன்னா சட்ட விதிகள்லாம் நிறைய சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் இந்த சிறப்பு உத்தரவு அப்படிங்கிறது மதிமுகவுக்கு மட்டும் போட முடியுமா? அந்த உத்தரவு எல்லா பார்ட்டிக்கும் உள்ளடங்கியது. பட் நாங்கள் கேட்டதுனால அந்த உத்தரவு அன்றைக்கி வந்தது. அது எல்லாருக்கும் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அப்ளை ஆகும். நாங்கள் தான் கோரிக்கை வச்சோம். வேற யாரும் அந்த கோரிக்கை அன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனில் கதவை தட்டி யாரும் வைக்கல, நாங்கள் வச்சனால அந்த கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிட்ட அடிப்படையில் எங்களுக்கு அந்த பம்பர சின்னம் அன்றைக்கி கிடைச்சது. அதுக்கும் பல கஷ்டங்கள் சிரமங்கள் பட்டு தான் வாங்கணும். சாதாரண உடனே கொடுத்து வாங்கலை. டெய்லி போய் பார்த்து மெண்டேட்டான்னு ஒரு அதிகாரி இருந்தார் தேர்தல் கமிஷனில். வைகோவுக்கும் அவர் நல்ல நண்பர் தான். நான் டெய்லி அவரையும் பார்ப்பேன், கில்லையும் பார்ப்பேன். அந்த 2 வாரம் தங்கும்போது வைகோ வரும்போது கில்லை பார்த்து பேசுவார். பிறகு அப்படி வாங்கணும். அதான் பம்பர சின்னம். அந்த பம்பர சின்னம் வாங்கினாங்க. அதே 98 தேர்தல் விதி பாருங்க, ஊழ் பாருங்க. பம்பர சின்னம் வாங்கிட்டு வந்தது நான். ஜெயலலிதா கூட்டணிக்கு வந்துட்டோம். ஜெயலலிதா என்னை நல்லா தெரியும். ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் இவங்க ராஜ்யசபா ஆகுறாங்க. ஆமாம். அப்போ ராஜ்யசபா ஆகும்போது எம்ஜிஆர்கிட்ட பிரபாகரனை கூப்பிட்டு போகிறேன். அப்போ நான் திமுகவில் இல்லை, வைகோடு இல்லை, நெடுமாறனோட இருக்கேன். சரி. ஆமாம். அப்போ எம்ஜிஆர்கிட்ட கூப்பிட்டு போய் பிரபாகரனை சந்திக்க வைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் நான் தான் கூப்பிட்டு போனேன் எம்ஜிஆர்கிட்ட. பிறகு அப்போ ராஜ்யசபா ஆகிட்டாங்க 84. அப்போ எம்ஜிஆர் என்கிட்ட என்ன சொன்னார், இந்த மாதிரி ஜெயலலிதா அவங்க விரும்புகிறாங்க பிரபாகரன் பார்க்குறதுக்கு, இலங்கை தமிழ் பிரச்சனை என்னென்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுன்னு விரும்புகிறாங்க, நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்போது என்கிட்ட சொன்னாங்க. சரிங்க நான் கூப்பிட்டு போகிறேன். அப்போ நான் திமுகவில் இல்லை. இது நான் சொல்கிறது 84. அப்போ நெடுமாறன். அப்போது அந்த அம்மா டெல்லியிலேருந்து என் கூட பேசுகிறாங்க. சீஃப் மினிஸ்டர் பேசுகிறாங்களா அவங்ககிட்ட? ஆமாம்மா பேசுகிறாங்க. நான் டெல்லியில் இருக்கேன், வெள்ளிக்கிழமை நைட்டு விமானத்தில் சென்னைக்கு வந்துடுவேன், சனி ஞாயிறு நான் வந்துடுவேன் அண்ணாங்க. சரிம்மா நான் அழைச்சிட்டு வரேன் சனி ஞாயிறு, அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் எப்போ வசதிப்படுன்னு கேட்டுக்கிறேன் பிரபாகரன்கிட்டேன்னு சொல்லிடுறேன். அந்த அம்மா வந்துட்டாங்க. சனிக்கிழமை காலைல எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போல்லாம் மொபைல் ஃபோன் வரல. 75159 இன்றைக்கி நம்பர் ஞாபகம் இருக்குது. கூப்பிட்டாங்க என்னை இன்றைக்கி வரைகளா நாளைக்கு வரைகளா? நாளைக்கு வர்றோம்மா, ஞாயிற்றுக்கிழமைக்கு வர்றோம், மத்தியானம் வர்றோம். அவர் வெஜிடேரியனாக நான்வெஜ் 2 சாப்பிடுவார் ஆன்னு சொன்னேன். போனோம். அப்போ சசிகலா இவங்கெல்லாம் இல்லாத நேரம். ஜெயலலிதா அந்த நீ பார்த்தா தெரியும், அந்த வீட்டில் நைஸ் கட்டன் தான் போட்டிருப்பாங்க. அந்த கட்டன் ஓடி அவன் மூஞ்சி அந்த அம்மா முகத்தில் விழுந்தது. அப்போ கூட கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க, அந்த கட்டனை ஒழுங்குபடுத்துங்கன்னாங்க. நான் இதெல்லாம் சொல்கிறேன்.
அப்போ இவங்கெல்லாம் இல்லை, போய் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து எனக்கு பழக்கம். பிறகு அந்த அம்மா பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கு என்ன குறிப்புகளை என்கிட்ட கேட்பாங்க. அப்போல்லாம் ரெமிங்டன் டைப்ரைட்டில் அனுப்பு. இதனால் எனக்கு நல்ல பழக்கம். இப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணி ஆச்சு. ஆன உடனே ஒரு 5 சீட் 10 சீட்டு கேட்டோம். நாங்கள் 5 சீட் தான் கொடுப்போம். நாங்கள் 5 சீட்டு கொடுத்த சீட்டில் நாங்கள் 10 சீட்டு கேட்ட இடங்களில் முதல்ல வடசென்னையும் சிவகாசி தான் முடிவாச்சு. வடசென்னை வந்து ஜெயக்குமார் அறிவிச்சிட்டாங்க. இப்போ ஜெயக்குமார் இருக்காரு, அறிவிச்சால மத்திய சென்னைக்கு போட்டாங்க, முரசொலிமாறனுக்கு எதிராக போட்டாங்க. அந்த சீட்டு எனக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி சிவகாசி வைகோக்கு 2. அதுக்கு பிறகு திண்டிவனம் கேட்குறோம். யாருக்கு? செஞ்சி ராமச்சந்திரனுக்கு. முடியாது, எங்களுக்கு வேணும் அண்ணன் அந்த அம்மா சொல்லிட்டாங்க. பிறகு அது கணக்க தஞ்சாவூர் கேட்குறோம் எல் கணேசனுக்கு, அதுவும் முடியாதுன்ட்டாங்க. பழனி இப்போ இறந்தார கணேசமூர்த்தி, இவருக்காக கேட்டோம். இந்த 3 தொகுதியுமே எங்களுக்கு திமுக எங்களுக்கான அதிமுக இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. அதிமுகவுக்கான தொகுதிகள், பாரம்பரிய தொகுதிகள் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. நாங்கள் தஞ்சாவூரில் துரை கோவிந்தராஜனை நிப்பாட்ட போகிறோம். இன்னும் 3 பேரை சொன்னாங்க. பிறகு அடிச்சுப்பிடி சண்டை போட்டு இந்த 3 தொகுதியும் வாங்கினோம். 5 தொகுதி வாங்கியாச்சு. எது? வடசென்னை, சிவகாசி, திண்டிவனம், தஞ்சாவூர், பழனி. இதில் வேட்பாளர் இன்னார்னு சொல்லிட்டேன். கடைசியில் அந்த பம்பரசென்னை இவங்களுக்கு தான் பயன்படுவது. வடசென்னை வந்து எனக்குன்னு வாங்கின சீட்டை வைகோ சொன்னார், எங்கள் ஜாதியில் 2 பேர், நானும் அவரும் ஒரே ஜாதி, நான் நிற்க முடியாது, அவர் வேணால் நிற்கட்டும்னு ஒரு வார்த்தையை விட்டார். அப்படி இருக்கும்போது நான் அதை ஏற்றுக்க முடியுமா? நீங்கள் தான் தலைவர், நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பன் கூட அவர் என்ன நின்றுட்டு போகிறான்னு சொன்னார். மதுராந்தகாரப்போ அன்றைக்கி உயிரோடு இருந்தார். ஏன் வைகோ சார், அவர் நின்றுட்டு போட்டோம், அவர் நல்லா உழைக்கிறார்ல, நல்லது தானே ஆனார். 2 ஜாதிக்காரங்க நிற்க முடியாதுன்னு வைகோ சொன்னார். சரின்னு நானும் அதை கேட்டுக்கிட்டேன். சரி, நமக்காக வாங்கின சீட்டு இவ்வளோ சிரமப்பட்டோம், பம்பரசன்லாம் வாங்கினோம், சரி அதை அவர் விரும்பலை அன்னு நான் அமைதியாக போயிட்டேன். அது அந்த மூத்த அரசியல் தலைவர் இன்றைக்கி உயிரோடு இருக்கவங்க கண்ணப்பன் இருக்கார், செஞ்சி ராமச்சந்திரன் இருக்கார், எல் கணேஷ், இவங்க 3 பேருக்குமே தெரியும் சாட்சி. ஒரு சில ஆட்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க, ஒரு சிலர். இவங்க இது எனக்கு மறுக்கப்பட்டது. அதே மாதிரி பொன்முத்துராமலிங்கம் இதுக்கு மத்தியில் திண்டுக்கல் கேட்டு அவர் கட்சியை விட்டு வெளியேறிட்டார். இப்படியான நிலையில் தேர்தல் நடந்தது. அப்போது வடசென்னை தோத்துருச்சு. அந்த தொகுதியில் சபாபதி மோகன்னு சிதம்பரத்துலேருந்து கொண்டு வந்து ஒருத்தர் போட்டாங்க. அந்த அம்மா ஜெயலலிதா, என்னங்க உங்களுக்கு தான் அந்த தொகுதி கொடுத்தேன், நான் வடசென்னைக்கு பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு கூட ஜெயலலிதா என்கிட்ட சொன்னாங்க. இல்லைங்க, அப்போ சேடபெட்டி முத்தையா திமுகவுக்கு போனார் இல்லையா, அவர் தான் பொருளாளர், அவர் தான் அந்த பேச்சுவார்த்தை குழு அதிமுகவின் தலைவர், இந்த தொகுதி பங்கேற்று தோழமை கட்சியோட. அப்போ 98 அவரும் அம்மா வருத்தப்படுறாங்க, இந்த தொகுதியை நாங்களாக நின்றுருப்போம், நான் என்னங்க செய்கிறது, அவர் கொடுக்கல, நான் என்ன செய்ய முடியும், அவர் வந்து ஜாதி. அதே பட்சத்தில் நான் 2 ஜாதிக்காரங்க நாயுடு நிற்க முடியாதுன்னார் இல்லையா, ஆனால் 2 வன்னியர் கொடுத்தார். சபாபதி மோகன் ஒரு வன்னியர், திண்டிவனத்தில் செஞ்சி ராமச்சந்திரன் வன்னியர், அந்த 2 பேர் கொடுத்தாங்க. ஆனால் 2 நாயுடு நிற்க முடியாது. வைகோ செஞ்ச சில தவறுகள். இப்போ அன்னைக்கு நான் போயிருந்தா அவருக்கு துணையாக தானே இருந்திருப்பேன், வெற்றி பெற்று இருந்தால் அவருக்கு துணையாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பேன் இல்லையா. ஏன் அது மறுதளிச்சாரு எனக்கு அதுக்கப்புறம் நம்ம அதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மறுதளிச்சு என்னை புறக்கணித்ததுக்கு காரணம் எனக்கு தெரியல. ஒரு சிலர் சொல்கிறாங்க, இந்த பையன்லாம் ஆலோசனை பண்ணாங்க, ஒரே ஜாதிக்காரர் வரக்கூடாது, இப்போ மகன் இருக்கார் இல்லையா, இப்போ வந்திருக்காரு இல்லையா. ஆமாம், அப்பவுமே சொன்னாருன்னு எனக்கு காதுக்கு வந்தது. சரி, அந்த பையன் சொல்லியிருக்க மாட்டான், அந்த மாதிரி மகன் சொல்லியிருக்க மாட்டான், நான் மனசில் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் நடந்த கதை. இன்றைக்கி வந்து யாரும் மறுக்கலாம், எது வேணால் வில்லங்கம் பண்ணலாம், பேசலாம், ஆனால் இதெல்லாம் உண்மை. என் தாயேறி சொல்ல. இப்படியாக இருக்கும் பொழுது நான் அதுக்கு பிறகு அவரோட பயணிக்கிறேன். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நம்மளை புறக்கணிக்கிறாரு அன்னு தெரிஞ்சு போச்சு. நான் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அந்த அரசாங்கம் அன்றைக்கி அமைஞ்சது இல்லையா, அது ஒரு 8 மாதத்தில் ஜெயலலிதா வாபஸ் வாங்கி ஒரு ஓட்டில் தோத்தாங்க. ஆமாம். பிறகு 99 தேர்தல் வருது. 99 தேர்தல் வரும்போது பம்பரசன் தான். அப்போ என்னாச்சுன்னா, திமுக இயற்கையாகவே வாஜ்பாய் கூட்டணிக்கு வர்றாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமாம். வந்து அப்போ வரும்போது பாஜக, திமுக, மதிமுக, பாமக இப்படி ஆயிடுது. இப்படி ஆகும் பொழுது அப்பவும் 5 தொகுதி. அப்போ எனக்கு அரக்கோணம் கேட்கலான்னு அரக்கோணம் கேட்கல. இப்படி போச்சு. பிறகு நாம் அது பிறகு பயணிச்சுட்டு அவரோட அதுக்கு பிறகு நான் பயணிச்சுட்டு வரேன் 2001 வரைக்கும். 2001 தான் அவரை விட்டு வெளியே வரேன். ஏன்னா இது ஒரு 98 ஒரு தவறு பண்ணிட்டார். 2001 உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாடு முழுவதும் பேசுகிறார்.
கலைஞர் தான் அடுத்த முதல்வர் எல்லா இடத்துலையும் 99 2001 பிப்ரவரி மார்ச் வரைக்கும் பேசிட்டு வர்றார். பிறகு திமுகவோட தொகுதி பங்கீடுகள் தொகுதிகள் எத்தனைன்னு 21 முடிவாகி வைகோவும் கலைஞரும் கையெழுத்து போட்டார். அந்த நேரத்தில் கையெழுத்து போட்டவர் சங்கரங்கோவில் எனக்கு வேணும் அன்னு கேட்குறாரு. சங்கரங்கோவில் எனக்கு வேணும், என் சொந்த தொகுதி, நான் ஓட்டு போடுற தொகுதி அங்கிறார். கலைஞர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அப்போ நான் தான் பாலமாக இருக்கிறேன். அப்போ ஆற்காடு வீராசாமி கலைஞர் தான் இதில் இன்வால்வ் ஆவாங்க. சங்கரங்கோவில் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு புதிய தமிழகத்துக்கு கொடுத்துட்டோம். இந்த ஒரே கோரிக்கையினால் அவர் கூட்டணிக்கு வந்தார். சங்கரங்கோவிலும் ஓட்டப்படார வேணும்னு நம்மளை கேட்டு தான் வந்தார். அதனால் அவர் கொடுத்துட்டோம். உங்களுக்கு சங்கரங்கோவில் பக்கத்தில் இருக்க வாசுதேவநல்லூர் கொடுத்துட்றேன், பார்டர் தான், அடுத்த தொகுதி கொடுத்துட்றேன், அடுத்த தொகுதி தான் கொடுத்துட்றேன். சங்ககிரிக்கும் சேர்மாதேவிக்கும் நீங்கள் கேட்குற தொகுதி சென்னையை தவிர்த்து வேறு எங்கே கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன் சொன்னார். 21 தொகுதி ஒப்புக்கிட்டாச்சு இல்லையா, சேர்மாதேவியையும் சங்ககிரிக்கும் வேறு தொகுதி கொடுத்துட்றேன்ட்டார். சங்கரங்கோவிலுக்கு போது பக்கத்திலே இருக்க வாசுதேவனூர் கொடுத்துட்றேன்ட்டார். இப்போ திடீர்னு எங்களுக்கு சங்கரங்கோவில் வேணும்னு சொல்லிட்டு அதை என்ன காரணத்துக்காக வெட்டினார்னே இன்றைக்கு வரைக்கும் மர்மமாக இருக்குது. அதில் ஒரு தவறு. அன்றைக்கி திமுக கூட்டணியில் இருந்திருந்தால் அந்த 21 சீட்டில் ஒரு 15 சீட்டு ஜெயிச்சிருக்கும். அன்னைக்கு இவங்கெல்லாம் வரல, சீமான் அப்போ நான் ஒரு 2001 இருக்கு, நான் 96 யாருக்குன்னு சொன்னேன், ரஜினியும் தமாகனால அன்னைக்கும் ஜெயிச்சிருக்கலாம் அவங்களால, அது அடுத்தவங்களால கருதல். இந்த வட்டமும் இவரே அதை வெட்டிட்டு போனார். அப்போ தான் திமுகலேருந்து வெளியே வர்ற அது பிறகு வைகோக்கு எனக்கு தொடர்பு இல்லை. இந்த பம்பரம் வாங்கி கொடுத்து நான் பம்பர சின்னத்துலேயே என் கடைசி வரைக்கும் நான் நிற்க முடியலை. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நான் திமுக இல்லை. பிறகு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்போது திமுக இருந்தேன். அப்போவும் அவர் நிற்காம வேறு யாருக்கும் கொடுத்தார் சிவகாசி தொகுதி. பிறகு உங்களுக்கு தெரியும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறார். திடீர்னு திருச்சி மாநாட்டுக்கு போக வேண்டியவர், திருச்சி மாநாட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கலைஞரை சந்திக்கிறார். யார்? வைகோ. CIT நகரில் சந்திச்சுட்டு நான் மாநாட்டுக்கு வர்றேன்னு ராக்ஃபோர்ட்டில் டிக்கெட் போட்டுட்டேன், நான் உறுதியாக மாநாட்டில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட் அவுட்லாம் வைகோ கட் அவுட்லாம் வச்சுட்டாங்க. இது சொல்கிறது 2006. நான் 2001 சட்டமன்றத்தில் 21 சீட்டு போட்டுட்டு சங்கரங்கோவில்னு ஒரு பிடிவாதத்தோடு வெளியே போட, அது தப்பு. 98 சரியான நாடாளுமன்ற தொகுதியில் யார் போகணும்னு நல்ல பொட்டன்ஷியல் ஆளுக்கு டெல்லியில் பேசக்கூடிய ஆள் அழைக்காமல் சட்டமன்றத்துக்கு போகிற ஆளுக்கெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு கூப்பிட்டு போனார் 98. 2001 21 சீட்டுக்கு கடைசி வரைக்கும் திமுக ஆதரவுன்னு கடைசியில் நாடாளுமன்றத்துக்கு கூட்டிட்டு போன 98 எத்தனை பேர், 99 எத்தனை பேர்? 98 4 பேர், 99 மந்திரி ஆனாங்க. 98 ஒரு நல்ல பவர்ஃபுல் யங்ஸ்டரை கூட்டு போயிருந்தா அவருடைய முத்திரை. எல்லாமும் சட்டமன்றத்துக்கு போகிற ஆட்கள் யார்? செஞ்சி ராமச்சந்திரன் இந்த மாதிரி ஆட்களாக கூட்டு போனார். பிறகு 98 ஒரு சரி. இப்போ 2006 திருச்சி மாநாட்டுக்கு வர என்னார், பெரிய கட் அவுட்டில் வச்சார். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கலைஞரை சந்திக்கிறார். நான் மாநாட்டுக்கு வர்றேன்னு ராக் போட்டு டிக்கெட் போட்டுறேன்னாரு. சொன்னவரே ஒரு நாள் இடையில, அதுக்கு மறுநாள் காலையில் அவர் போயஸ் கார்டனுக்கு ஜெயலலிதாவை சந்திக்க போகிறாரு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த இடத்துல, உங்களை அந்த அம்மா ஃபோட்டோவில் வேலூர் சிறையில் ஒரு 1.25 வருஷம் 1.5 வருஷம் வச்சாங்க. திடீர்னு ஒரு 24 மணி நேரத்தில் கூட்டணி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கூட்டணினா 1 மாதம் ஆகும் இல்லையா? இப்போ பார்க்குறீங்க இல்லையா, கலைஞரை சந்திக்கும் போதே அந்த வேலைகள் நடந்திருக்கு தானே அர்த்தம். திடீர்னு போக முடியாது இல்லையா? ஒரு கட்சி கூட்டணி ஆகிறது எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 வாரம் 3 வாரம் கூட ஆகும். நீங்கள் இத்தனைக்கு ஜெயிலில் அந்த அம்மா வச்சவங்க, அந்த அம்மாவோட தொடர்புக்கு போகிறதே ரொம்ப கஷ்டம். உங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பில் போய் அந்த கூட்டணி அமையக்கூட சூழலூலாக இல்லாத நேரம் திடீர்னு ஒரு கூட்டணின்னு அறிவிக்கிறீங்க வீட்டு போய், இல்லை பல சந்தேகங்கள் வருமா வராதா? அப்படின்னா இது எத்தனை நாளாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும்? ஒரு 10-15 நாளாவது நடத்தி தானே கூட்டணி உறுதி பண்ணியிருக்கணும். உங்களுக்கு புரியுதா? ஒரு 35 சீட்டோ 31 சீட்டோ அந்த நேரத்தில் வாங்கினாங்க. 35 வாங்கினாங்க இல்லையா? அப்படி வாங்கும்போது, அதாவது மதிமுக அந்த தேர்தலில் 35 சீட்டும் விசிகாக்கு 9 சீட்டும் வாங்கினாங்க இல்லையா? அப்போ வாங்கும்போது அப்படின்னா நீங்கள் உடனே பேசி 24 மணி நேரம் பேச முடியுமா? நீங்கள் அதுக்கு நாள் தான் கலைஞரை சந்திச்சிருக்கீங்க. அப்படின்னா கலைஞருக்கு ஏன் ஃபால்ஸ் ஸ்கோப் கொடுத்தீங்க?
நான் சொல்கிறது உங்களுக்கு வழக்குதா? நீங்கள் ஒரு கூட்டணி அமையணும்னா குறைஞ்சபட்சம் 2 வாரம் 3 வாரம் கூட ஆகும். நீங்கள் வந்து முதல் நாள் கலைஞரை சந்திச்சிருக்கீங்க, ஃபால்ஸ் ஸ்கோப்பை கொடுத்துருக்காரு. இல்லை முதல் நாள் சந்திச்சிருக்கீங்க, திருச்சி மாநாட்டுக்கு வரீங்க, இடையில ஒரு நாள் விட்டுருக்கீங்க, அதுக்கு அடுத்த நாள் வந்து காலையில் வந்து 9-10 மணிக்கு போயஸ் கார்டன் போட்டீங்க, அன்றைக்கி இரவு தான் நீங்கள் ராக் போர்ட்டுக்கு திருச்சிக்கு போகணும். அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் பேசி தானே ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்புறம் கலைஞர் ஏன் சந்திக்கணும்? நான் மாநாட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு வழங்குதா? அது ஒரு தவறு. இப்படி தொடர்ந்து தவறுகள். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் 2015 என்னுடைய துணைவியார், அவருக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை வைகோவுக்கு, என் துணைவியார் இருந்ததுக்கு விசாரிக்க வந்தார், துக்கத்தை விசாரிக்க. அது வர்றது நியாயம் தானே. வந்தார். வந்த உடனே எனக்கு அவருக்கு தொடர்புகள் இருந்தது. நான் திமுகவில் இருக்கிறேன். திமுக இருக்கும்போது ஒரு நாள் கலைஞர்கிட்ட நான் பேசுகிறேன், வைகோ நம்மோட சேர்த்துடலாம் அன்னு கலைஞர்கிட்ட பேசுகிறேன். கலைஞர் ஸ்டாலினோட கலைஞருக்கு நான் நெருக்கம் இல்லையா, அவங்களுக்கு தெரியும் இல்லையா. எப்போ வேணால் அவர் மேலே போய் பார்க்கலாம், அனுமதி இல்லாமல் நான் போய் பார்ப்பேன், பேசுவேன், என் கருத்தை அவர் கேட்பார். இப்போ ஸ்டாலினோட எனக்கு அவ்வளோ நெருக்கம் கிடையாது. என்ன காரணமோ அவர் என்னை எனக்கு பிடிக்கலை, எனக்கு பிடிக்கல, அவருக்கு நான் பிடிக்கலை, உங்களுக்கு அப்படி தான் நினைக்கிறேன். அது எனக்கு தெரியாது. அது என்னமோ நம்மளை வந்து பார்த்தா அவருக்கு காண்டா இருக்குது என்னன்னு தெரியல. கலைஞர் நான் சொன்னால் கொஞ்சம் யோசிப்பார். என் திருமணத்தில் அவர் தான் நடத்தி வச்சார். பிரபாகரனை சந்திக்க வச்சார். நாராயணசாமி நாயுடு பிரதமராகவும் எம்ஜிஆர் வீட்டுக்கு போகும்போது கலைஞர் வீட்டுக்கு நான் நாராயணசாமி நாயுடு அழைச்சிட்டு வந்தேன். அவரை தேடி போனாங்க நாராயணசாமி நாயுடா, விவசாய சங்க தலைவரை. ஆனால் கலைஞரை வீட்டையே கூட்டு வந்து சந்திக்க வச்சா. அந்த மாதிரி ஒரு பெருமை என்னை மேலே மரியாதை வச்சுருப்பார். அப்படி மரியாதை வச்சுருக்கும்போது நான் ஏதாவது விவரங்கள் தெரியும் செய்யும், இவனை கொஞ்சம் விவரமான ஆள் அன்னு நம்மளை ஒரு மதிப்பார். இப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட முதல்ல ஏண்டாம்ப்பா, அவர் வருவார் திடீர்னு போயிடுவார், அவர் நம்பி நம்ம இறங்க முடியாது அண்ணார். நான் தொடர்ந்து 2-3 நாள் பேசுகிறேன். சரிப்பா நான் பேசுகிறேன், வைகோட்டை போட்டு கொடுன்னாரு. நான் உடனே வந்து கீழே வரேன், மாலை பொழுது 4 மணிக்கு நான் வைகோவிட்ட பேசுகிறேன். அண்ணாச்சி தலைவர் பேசுகிறாரு, நீங்கள் பேசுகிறீங்களா அன்னு சொன்னேன் ஃபோனில், என் ஃபோனில். நான் பேசுகிறேன் ராதா, நான் ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன், அம்மா என் கூட இருக்காங்க, ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன்னாரு. இப்போ நான் மேலே போய் சண்முகநாதையும் மேலே போய் போட்டு கொடுத்தேன். வைகோ கலைஞர்கிட்ட பேசினார். என்ன வைகோ நல்லா இருக்கீங்களான்னாரு. 9 வருஷம் ஆச்சு. ஆமாம் 9 வருஷம் ஆச்சுன்னு கலைஞர். அவர் என்ன சொல்லியிருப்பார், நான் உங்களை பார்த்து 9 வருஷம் ஆச்சுன்னு அது எனக்கு அவர் என்ன பேசுகிறான்னு தெரியாது இல்லையா. சரி நான் ராதான்னு தான் கூப்பிடுவார் அவர். ஸ்டாலினையும் தமிழரசை அனுப்புகிறேன், என் பேரன் கல்யாணம், அன்புநிதியா நடிகர், ஆமாம் நீ கல்யாணத்துக்கு வந்துருங்க, வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னேன். பிறகு அவர் வெளியூர் போயிட்டு வந்தார். நான் ஸ்டாலினையும் தமிழரசையும் அழைச்சிட்டு அவர் வீட்டுக்கு போனேன், திருமண அழைப்புதல் கொடுக்குறதுக்கு. யார்? அன்புநிதி அருள்நிதி திருமணத்தை கொடுக்குறதுக்கு அழைப்புதல் கொடுக்க போனோம். பெரும் கூட்டம், எல்லா ப்ரெஸ்ஸும் வந்தது. அன்னைக்கு வந்து மதிமுக கலைஞரோட வந்துருச்சு, திமுகவோட வந்துருச்சுன்னு ஒரு செய்தி மாதிரி அதை எடுத்துக்கிட்டாங்க செய்தியாளர்கள். தமிழ்நாட்டுக்கே அதை ஒரு செய்தியாக அன்னைக்கு சொன்னாங்க. இப்படியா இருக்கும்போது கலைஞர் கல்யாணத்துக்கு வந்து அருள்நிதி கல்யாணத்துக்கு வந்து நல்லா வாழ்த்தினார், நல்லா பேசுகிறார், அறிவாலயத்தில் கலைஞரோட பக்கத்துலேயே உட்கார்ந்தார். பிறகு கலைஞருடைய சகோதரி முரசொலிமாறனுடைய அம்மா இறந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து 1 மணி நேரம் கலைஞருடைய ஆசுவாசப்படுத்தி கலைஞரை இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பக்கத்துலேயே உட்கார்ந்தார். முரசொலிமாறன் அம்மா வீடு, அந்த முரசொலி செல்வம் வீட்டில் கோபாலபுரத்தில். இவ்வளவும் சிமெண்ட் நல்லா தெளிவாக ஒரு கூட்டணிங்கிற நிலைக்கு வந்துருச்சு, மதிமுக திமுகவோட இருக்குது. அப்போ என்கிட்ட கலைஞர் சொன்னார், அப்பா வைகோ கடைசி காலத்தில் என் கூட வந்துட்டார்ப்பா, ரொம்ப சந்தோஷம், ஒரு திருப்தியான கட்டம், நீ அதை ஏற்பாடு பண்ணிட்ட அண்ணன் என்கிட்ட சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்படும் போது உனக்கு 89 திமுக ஜெயிச்சிருந்தா மந்திரின்னு நினச்சிட்டு இருந்தேன், வாய்ப்பில்லை, இந்த வட்டம் நான் முதலமைச்சர் டீமில் நீ இந்த வட்டம் மந்திரி ஆயிடுவேன் கோவில்பட்டியிலன்னு என்கிட்ட சொன்னார். இது சொன்னது உண்மை. அவர் பல தடவை என்கிட்ட சொல்லுவார், எப்பா உனக்கு நான் கடன் பட்டிருக்கேன், நான் செய்யலை, போகிறதுக்குள்ளே தீர்த்துட்டு போயிடுவேன் அந்த கடனை. அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு செய்ய வேண்டிய நான் செஞ்சுட்டு உன் அங்கீகாரத்தை கொடுத்துட்டு போவேன்னு அர்த்தம். அவர் அந்த வயசில் அவர் சொல்கிறார் மனம் விட்டு. இதெல்லாம் சொன்னதெல்லாம் உண்மை, என் தாயார். இப்படியாக இருக்கும்போது திடீர்னு இந்த கோயம்புத்தூர் தொழிற்சங்கம், இப்போ துரைசாமின்னு அவர் விட்டு பிரிஞ்சார் இல்லையா, அந்த தொழிற்சங்க ஆஃபீஸில் திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் பஞ்சாலை தொழிலாளர் பில்டிங் அங்கே பெரிய டாடா பாத்லேயும் இங்கே இருக்குது கோயம்புத்தூரில். இந்த பிரச்சனையாக ரொம்ப நாளாக நிலுவை இருக்க. பார்த்தசாரதின்னு கோயம்புத்தூரில் திமுக தொழிற்சங்கத்து நிர்வாகி கேஸ் போட்டிருந்தார். அதை வந்து சரி பண்ணணும், சமாதானமாக போகணும், அது நம்ம ஆஃபீஸு
வைகோ சொன்னார். பிறகு இதுக்காக துரைசாமி என்கிட்ட அந்த பேப்பர்லாம் கொடுத்தாரு. தாயகத்துக்கு இதுக்காக தாயகம் போனேன். ரொம்ப நாளைக்கு கழிச்சு மதிமுக துரைசாமி அந்த பேப்பர்லாம் கொடுத்தார், திருப்பூர் துரைசாமி. பிறகு கலைஞர்கிட்ட சொன்னேன், முடிச்சு கொடுத்துருவோம்ப்பா, அதெல்லாம் என்னப்பா அன்னு. அதுக்கு ஒரு வாரம் கழித்து பார்த்தசாரதி இங்கேயே வந்து பார்த்தார். என்னை என்கிட்ட அனுப்பிட்டார். ஸ்டாலினும் அனுப்புனார். இவர் நீங்கள் வந்து கேஎஸ்ஆரை போய் பாருங்கள், என்னை கேஎஸ்ஆர் தான் கேஎஸ்ஆரை பாருங்கள், அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு வைகோ விரும்புகிறாரு, தலைவரும் விரும்புகிறாரு அன்னு பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வைகோ எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் உங்கள் கூட்டணியில் இருக்க முடியாது, நாங்கள் தனியாக போகிறோம், சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நல பின்னாடி இப்படி நாங்கள் போகிறோம். அப்போ விஜயகாந்த மக்கள் நல கூட்டணி அவர் சொல்லலை, நாங்கள் தனியாக போகிறோம், உங்க கூட எங்களால் இருக்கிறது சிரமம் அன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா நம்ம தான் பேச வச்சோம், கலைஞர் மறுத்தார், அவர் இருக்க மாட்டார், போயிடுவார்ப்பா, வேண்டாம்ப்பான்னு சொன்னார். இவ்வளவு வச்சு அவர் பேச வச்சமே, கலைஞரை வந்து வைகோட்ட பேச வச்சோமே, அதுபோல் ஸ்டாலின் அழைச்சிட்டு அவர் வீட்டுக்கு போனோமே, திடீர்னு நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு சொன்னார். நம்ம சாதாரண ஆள் இதை போய் கலைஞர்கிட்ட எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு தப்பாக நினைப்பார், ஒரு மரியாதை இருக்குது கலைஞர்கிட்ட அண்ணு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் எனக்கு தூக்கம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இயற்கையாகவே கலைஞருக்கு தெரிஞ்சு போச்சு. என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் அவ்வளோ சத்தம் போடுறது, உன்னை எவ்வளோ பெரிய ஒரு திறமையான ஆளுன்னு நினச்சேன், நீ இப்படி பண்ணிட்டேப்பா, என்னப்பா அப்படின்னு கடுமையாக பேசிட்டார். அது பெரிய செட்பேக் கலைஞர்கிட்ட எனக்கு. நான் இன்றைக்கி தான் அதை மனம் விட்டு சொல்கிறேன். அவ்வளவு நான் அதுக்காக எதிர்வினைகளை சந்திக்க வேண்டிய. அப்போ ஸ்டாலின் என்னை ஈஸியாக, அவருக்கு என்ன தெரியும், நீ ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இதில் தான் எனக்கு திமுகவில் தேய்பிரையாக வந்தது. 2015-16 ஒரு திடீர்னு விட்டு இது வந்து எனக்கு செட்பேக். அது பிறகு கலைஞருக்கு உடல்நல பாதிச்சிச்சு. ஆனால் கலைஞர் கடைசியில் என்ன பண்ணார், அவர் அணிந்துரை அன்னு கொடுப்பார் இல்லையா, அவர் ஒருத்தர் தமிழ் தெரிஞ்சவர் தானே, தமிழறிஞர் தானே. எனக்கு கடைசியில் யார் கிடைக்காது, கடைசியில் அவர் வாழ்நாளில் எனக்கு தான் கடைசியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வீர சரீரத்துக்கு அணிந்துரை கொடுத்தார். அது ஒரு சின்ன மகிழ்ச்சி கலைஞர். இப்படியாக இருக்கும் பொழுது அப்பவும் இவர் தவறு பண்ணார். 96 நல்ல ஆட்களை நாடாளுமன்றத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கணும். 98 96 தோல்வி. 96 தோல்வி வந்து வைகோனால் அல்ல, ரஜினிகாந்த், தமிழ் மாநில காங்கிரஸ், ஜெயலலிதா உழைப்புன்னு அது வந்து வைகோ நல்லா உழைச்சார். 96 நாங்கள் 20 சீட்டாக ஜெயிச்சிருக்கணும், குறைஞ்சபட்சம் 20-25 சீட்டாக ஜெயிச்சிருக்கணும். அன்னைக்கு ஜெயிச்சிருந்தா மதிமுக ஒரு பிரதான ஒரு கட்சி இயக்கமாக இருந்திருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் இல்லை, அந்த ப்ரீஃபேஸ்லாம் பார்க்கும் சார். இப்போ துரை வைகோ அவருக்கு மேடையில் நடந்த அந்த பிரச்சனைகள் அழுது கொட்டுறாரு. நீங்கள் சொல்லிருக்கீங்க வைகோ தவறு பண்ணிட்டாருன்னு. ஏன் திமுகலேருந்து அவ்வளோ அழுத்தமாக மேடையில் அழுது கொட்டுறதுக்காக? நீங்கள் தானே போன வட்ட திமுக உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் நின்னீங்க இல்லையா? இப்போ என்ன, இப்போ மட்டும் உங்களுக்கு என்ன? போன வட்டமே நீங்கள் சொல்லியிருக்கணும். போனால் நாடாளுமன்றத்தில் கணேசமூர்த்தி எந்த சின்னத்தில் இருந்தார்? பொருளாளர் ராஜினாமா பண்ணிட்டு திமுக உறுப்பினர் ஆனாரா இல்லையா? திமுக உறுப்பினர் உதயசூரியன் சின்னம் தான் ஈரோடில் நின்னார். பிறகு அது பிறகு சட்டமன்ற தேர்தல் நடந்ததில் 2021 சட்டமன்ற உதயசூரியன் சின்னம் தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க. அப்போ மட்டும் இது ஏன் நீங்கள் எதுக்கலை, நாங்கள் நிற்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? இப்போ அவர் சொன்னார் இல்லையா, திருமாவளவன் ஒரு சின்னத்தில் தான் நீங்கள் நிற்க, மீதி சின்னம் நான் தான் நிற்பேன், என்னுடைய சின்னத்தை தான் நிற்பேன்னு சொன்னார் இல்லையா? அது மாதிரி நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே? அன்றைக்கி இடம் கொடுத்துட்டீங்க இல்லையா? இடம் கொடுத்தது யார்? இப்போ அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்போ சரி, அதுக்கு பிறகு இப்போ இடம் கொடுத்த பிறகு அவங்க கேட்டாங்க, நீங்கள் கேட்கல, சரி உங்கள் விஸ்தன்னு விட்டுட்டாங்க இல்லையா? அவங்க ஒன்றும் அழுத்தம் கொடுக்க, நீங்கள் நிற்கட்டா நில்லுங்க. இப்போ பம்பர சின்ன நாங்கள் நிற்க போகிறோம், பம்பர சின்ன கிடைக்கல, அது பிறகு விட்டாங்களே. ரொம்ப அழுத்தம் திமுக அழுத்தம் கொடுக்கலையே, சொன்னாங்க. நீங்கள் மறுபடியும் போனோட்டு நின்னீங்களே, அதே மாதிரி நில்லுங்க ஒரு தொகுதியில் சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டி என்ன சார் ஒரு பயங்கரமான அழுத்தம், அழுற அளவுக்கு சரி நின்னாங்க, பேச்செல்லாம் முடிஞ்சு. ஏங்க அழுகிறது இருக்கு இல்லையா? அப்போ நான்லாம் அழுகுன்னா எவ்வளோ அழுதுருக்கணும் நான் கேட்குறது. எவ்வளவோ என்னுடைய அரசியல் செட்பேக்கு. இப்போது அந்த பையன் சொல்கிறான், ஒரு வார்த்தையை தப்பாக சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்காக தான் அரசியலுக்கு வந்தேன் அன்னு ஒரு வார்த்தையை அந்த பையன் சொல்கிறான். அப்போனா நீங்கள் என்ன சொன்னீங்க, கட்சியில் ஓட்டெடுப்பு நடத்தி அவருடைய பையன் வரணும்னு சொல்லி அதிகமாக ஓட்டு பெற்று பையனை நான் கொண்டு வந்து நிப்பாட்டேங்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறா, எங்கள் அப்பாவுக்காக அரசியலுக்கு வந்தேங்கனாப்புல. அப்படின்னா இதில் ஒரு முரண் இருக்கா இல்லையா? இன்னும் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்காக 30 ஆண்டுகளாக நடைந்த உங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவாக நான், சரி உங்கள் அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. சொல்கிறேன், வைகோ மாதிரி ஒரு அரசியல்
புள்ளி யாரும் கிடையாது, டெடிக்கேட்டட் புள்ளி. இல்லை போட்டோவில் 1.25 வருஷம் யாராவது இருப்பாங்களா? அது நான் மாற்றுக்கிறேன். ஆனால் செய்ய வேண்டியது செய்யாமல் செய்யக்கூடாத செய்கிறது கமிஷன் ஒமிஷன் நம்பாங்க ஆங்கிலத்தில். அதில் வந்து தப்பு பண்ணிட்டார், ஸ்ட்ராட்டஜியில் தப்பு பண்ணிட்டார். எப்போ இதுலேருந்து 96 எங்கள் மேலே பிள்ளை கிடையாது. அது வந்து அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டீங்க சார். அவர் 98 நாடாளுமன்றத்தில் பிள்ளை ஆகிப்போச்சு. அது வந்து துவங்குறார். பிறகு உங்களுக்கு தெரியும் 2001 திமுக கூட்டணின்னு சொல்லிட்டு திடீர்னு நாமினேஷன் ஒத்துக்கிட்டார், 21 சீட்டுக்கு வெட்டிட்டு போறார். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் 2004 நாடாளுமன்றத்தில் தான் நான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அது ஒரு தப்பில்லை. அதுக்கு பிறகு அவர் நாடாளுமன்றத்துக்கு போகவே முடியல, லோக்சபாவுக்கு போக முடியல, பார்த்தீங்களா? அது தப்பில்லை. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் 2006 திமுக கூட்டம் ஒரே நாளில் வெட்டிட்டு போய் போட்டோவில் ஜெயலலிதா போட்ட கேஸில் எப்படி போய் சேர்ந்தாரா இன்னைக்கு அது மர்மமா, இதெல்லாம் மர்மமாவே அதே தொடர்ச்சியாக தான் தொடர்ச்சி பண்ணார். இதெல்லாம் செய்யாம இதெல்லாம் திமுகவுக்கு தெரிஞ்சுதான் அவருடைய மகனுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்களா? எப்படி திமுக அவர் வார்த்தை உங்களால தான் நான் இப்படி பேசுறேன் அப்படின்னா திமுகல இருந்து மறைமுகமா துரை வைகோக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்களா? ப்ரெஷர் கொடுக்கவே இல்லை. என்ன ப்ரெஷர் கொடுத்தாங்க? என்ன சொன்னாங்க? உங்க திருச்சி தொகுதி கேட்டாங்க, கொடுத்தாச்சு. இல்ல பம்பரம் சின்னத்துல நாங்க சொந்த சின்னத்துல தான் நிற்போம், நாங்கள் செத்தாலும் சொந்த சின்னத்துல தான் நிற்போம் அப்படின்னா வேற ரீதியில உங்களால தான் எங்க திமுக பிளவுபட்டுச்சு, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு உளவியல் ரீதியில பாருங்க. அந்த கூட்டத்திலே அன்பில் மகேஷ்னு அன்பில் பேரம் பேசும்போது என்ன சொல்றாரு? திமுகவை அழிக்க நினைத்தவர் தான் அழிந்து இருக்கிறார்கள். அது ஒரு மெசேஜ் பேசினாரு பாருங்க. அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் நம்ம என்ன, அது என்ன அர்த்தம்? இந்த பையனே வச்சுட்டு பேசுற, வேட்பாளர் பையனை வைகோ பையனை வச்சுட்டே பேசுறாங்களா இல்லையா? கவனிச்சிங்களா? தெளிவா பேசுறான் அந்த அன்பில் மகேஷ் அமைச்சர். திமுகவை அழிக்க நினைத்தவர் தான் அழிந்து உள்ளார்கள். அதுக்கு முன்னாடி உள்ள அந்த வைரமணிங்கிறவர் ஏதாவது ஒரு சின்னத்தை உதயசூரியனுக்கு ஏதாவது நின்றுங்கன்னு ஒரு பேசுறார் கூட்டத்தில். அதுக்கு அடுத்து அந்த மகேஷ் பொய்யாமொழி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் பேசும்போது திமுகவை அழிக்க நினைத்தவங்க அழிந்துள்ளார்கள் ஒன்று ஒரு வார்த்தையை விடுறார். அப்போ நான் இன்பிட்டு இந்த லைன் என்ன இருக்கு, இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அது என்ன மாதிரி அழுத்தம், எந்த மாதிரி சிக்கல்னு பல விஷயம் வெளிப்படையா இவ்வளவு பேசுற பிறகு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திமுக கூட தான் போகணுங்கிற ஒரு சூழ்நிலையில கட்டப்பட்டு இருக்கிறாரா வைகோ? அதாங்க செய்ய வேண்டிய அதான் சொல்றேன். அவருடைய பிள்ளைகளால நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 98 இன்னைக்கு வரைக்கும் அவர் செய்ய வேண்டிய செய்யாம இவ்வளவு உழைச்சி கஷ்டப்பட்டு போராட்டம், ஜெயிலு, இந்த மாதிரி கட்சி உழைச்சும் ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லாமனால தான் ஸ்பாயில். அது வந்து அதான் சொல்றேன், கமிஷன் ஒமிஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இவர் செய்ய வேண்டிய அவருக்கு தெரியாதா சார்? இப்போ எல்லாருமே உதயசூரியன்ல சின்ன நின்றால் நம்ம அந்த சின்னம் பெறுவதற்கான அந்த 1% வாக்குகள் கூட, அந்த விருப்ப உரிமை கேட்கக்கூடிய அந்த 1% வாக்குகள் கூட நமக்கு இல்லாம போயிடும். நாளைக்கு நம்முடைய சின்னம் பறி போய்விடும் அப்படிங்கிறதெல்லாம் போராடி சின்னம் பெற்றவருக்கு தெரியாதா? ஏங்க வைகோவோட முன்னாடி நாங்கள்லாம் இருந்தோம். அவருக்கு சோகமாக ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள்லாம் அனுபவப்பட்ட ஆட்கள். நான் வைகோவோட சேரும்போதே நான் ஒரு 25 வருஷம் அரசியலில் இருந்தவன். பொன்முத்துராமலிங்கம் நாங்கள். இப்போ அவர் சுற்றி யார் இருக்காங்க சொல்லுங்கள்? ஒரு அனுபவமான ஆட்கள் யாரும் இல்லை. இப்போ நாங்கள் வைகோ தோத்தோன்னு பரவாயில்ல, அவர் கஷ்டப்பட்டார் 96 இவ்வளவு உழைச்சேன்னு பல தடவை சொல்லியிருக்காரு. ஆனால் அன்னைக்கு நாங்கள்லாம் ஆறுதல் படுத்தோம். இல்லை பேசிக் தெரியும்ல சார், பேசிக் தெரியும்ல, இந்த சின்னத்தை மீண்டும் நம்ம பெற வேண்டும். அதுதான் கஷ்டமான விஷயம். அந்த பாயிண்ட் தான் கமிஷன் ஒமிஷன் தெரியாம தப்பு பண்ணான்னு சொல்லிட்டேனே உங்களுக்கு. நீ அங்க வழக்கறிஞர்கள் குழு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சட்ட வல்லுநர்கள். நான் சொல்றேன் வழக்கறிஞர் குழு இருந்தா செஞ்சிருக்கணும்ல, ஏன் செய்யல? நான் பம்பர சின்னம் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா? நான் எவ்வளவு 2 வாரம் உட்காந்து அந்த சிறப்பு ஜீவோ போட்டாங்களா இல்லையா, ஸ்பெஷல் ஜீவோ போட்டாங்களா இல்லையா, அதை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு சாந்தி பூசணிட்ட வைகோன்னு அழைச்சிட்டு போனா இல்லையா? ஆமா, போராடி பெற்றீங்க. இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைங்க. சரி, நீங்க நல்ல விவரமான ஆட்கள், ஒரு அனுபவமான ஆட்கள். நான் சொல்றேன் வைகோ என்ன செஞ்சிருக்கணும், ஒரு கருத்து சொல்லுவாங்க. தனக்கு மந்திரி பதவி இல்லாமல் தன்னுடைய வந்த சகாக்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அன்பர், அது ஒரு சொல்லுவாங்க. நீங்கள் செஞ்சி ராமச்சந்திரனையும் கண்ணப்பனையும் ஆங்கிலம் தெரியாத ஆளுக்கு அமைச்சராக்குனீங்க. அவங்க ஸ்டேட்டில் மாநிலத்தில் அமைச்சராக வேண்டிய இது வந்து நீங்களே அமைச்சராக இருக்கலாம்ல, நீங்களே அமைச்சராக. அப்புறம் அது ஒரு தப்பு தானே, நீங்களே அமைச்சராக இருக்கலாம். வாஜ்பாய் பீரியட்ல உங்களுக்கு என்ன நீங்களே அமைச்சராக இருக்கலாமே. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பெட்ரோலியம் அமைச்சர் கொடுக்குறேன்னாங்க.
அது ஆயிருக்கலாம்னா அப்போ அந்த இடத்துல ஏன் அதை வேண்டான்னு மறுத்தீங்க? அதாங்க செய்ய வேண்டிய செய்யாமல் செய்யக்கூடாது செஞ்சாருங்க. அதாங்க இன்னைக்கு இந்த வினைங்க. அதே மாதிரி நல்ல ஆட்கள் தன்னோட நம்பிக்கையான ஆட்களை ஒவ்வொருத்தரையும் சங்கடப்படுத்தினாருங்க. பொன்முத்துராமலிங்கம்லாம் வச்சிருக்கலாம்ல இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க சார். அப்போ இப்போ அவருக்கு இந்த தேர்தலில் இனி அடுத்த 2026 அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நேரு இவங்கெல்லாம் எப்படி நெருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இது குறித்து டைரக்டா ஸ்டாலின் எந்த விதமான கருத்தையுமே அவருக்கு ஒரு செய்தி வந்திருக்க, வைகோட்டையமும் அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் சன் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு இந்த பத்திரிகையில் ஊடகங்களில் செய்தி வந்திருக்கேன். டைரக்டாக சொல்லியிருக்காருன்னு ஒரு செய்தியெல்லாம் படித்தேன். நான் படித்தேன், அது உண்மையான்னு தெரியல, படித்தேன். இப்படியா போயிட்டு இருக்குங்க. இனி தொடருவாங்களா சார் இந்த சிக்கலுக்கு பிறகு? இனி அடுத்து வரும் அவங்களுக்கு இங்கே இப்போ நான் வெவ்வேறு கட்சிகளுக்கு போயிருக்கேன்னு என்ன சொல்லலாம். நான் எந்த கட்சியில் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகலை. நான் என்னை எல்லா கட்சியிலும் உழைப்பு தான் கொடுத்தேன். திமுகவுக்கு நான் உழைச்ச உழைப்பு தெரியும், மதிமுகவுக்கு உழைச்ச உழைப்பு தெரியும், இப்போ எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி இருக்க பையங்களுக்கு இன்றைக்கி இந்த சின்ன பையங்க சில்லுண்டி பையங்க பல பேர் இருக்கா, அவங்களுக்கு தெரியாது. 93 என்ன நடந்தது, வைகோவுக்கு பிரபாகரன் யார் அறிமுகப்படுத்தி வச்சது, அது மாதிரி வைகோவுக்கு 2வது ராஜேஷ்வா போகிறதுக்கு ஓட்டு பற்றாக்குறை, சிங்கிள் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு அன்றைக்கி 6-7 எம்எல்ஏக்கள் இப்போ ஒரு 10 வரைக்கும் அதெல்லாம் போட்டதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. அன்றைக்கி நெடுமாறன் தலைமையில் சிங்கிள் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு போல ராஜ்யசபாவுக்கு போயிருக்க மாட்டார். இந்த பணிகளில் செஞ்செல்லாம் இன்றைக்குள்ள இவன் துரை வைகோவுக்கு தெரியாது. ஏன்னா இவ்வளவு பணி செஞ்ச ஆட்கள் இனி கண்டினியூ தான் பண்ணுவாங்க, வேற ஆப்ஷன் இல்லையா மதிமுகவுக்கு? தெரியல. அது அவங்க என்ன மாதிரி முடிவு எடுக்காங்கன்னே தெரியாது சார். அவங்க என்ன மாதிரி முடிவு எடுக்காங்கன்னு தெரியாதுங்க, யாருக்கும் தெரியாது. வைகோ பையன் என்ன முடிவு எடுக்காங்க, அவங்க எடுக்கிறதான முடிவு, அவங்க எடுக்கிறதா முடிவு. நான் 98 நாடாளுமன்ற தேர்தல் இருந்து ஆனா மாவட்ட செயலாளர் கூட்டம் இதெல்லாம் நடத்தி தான் எல்லாம் நடத்துவாங்க. மாவட்ட செயலாளர் கூட்டம் நான் சொல்றேன், ஒரு கருத்து சொல்லுங்க. 2001 ஏன் கலைஞர் கொடுப்பாதி எரிக்கணும்? யார் எரிக்க சொன்னாங்க? இந்த குமரின்னு ஒரு பொண்ணு இருக்குது, அது இப்போ திமுகவில் மகளிர் ஆணைய தலைவியாக இருக்குது அரசாங்கம். இந்த பொண்ணு தான் கொளுத்துது. மனோகர்னு ஒருத்தர். நான் கேட்டேன், ஏப்பா கொளுத்தாதப்பா, கலைஞரோட நான் பேசிகிட்டு இருக்கேன், எப்படியா சரி பண்ணிடலாம் ஆன்னு நான் சொல்கிறேன். 2000 கொளுத்திட்டாங்க. அதுலேருந்து கலைஞர் மதிமுக கூட்டணி இல்லைங்கிறாரு. அப்புறம் இவர் சொல்லி தான் கொளுத்துறேங்கிறான் அவன் மனோகரன். அன்னைக்கு அண்ணே அவர் தான் கொளுத்து சொன்னாங்க. நான் திமுகவில் இருந்தவன மெட்டல் பாக்ஸு நடராஜனோட பையனை நான் கலைஞர் கொடுப்பாவே நான் கொளுத்துவேனானே அவர் வைகோ சொன்னார்னு அதனால் கொளுத்திட்டேன் அன்னு என்கிட்ட சொன்னான். சார் இப்போ என்னென்னா இது ஒரு பக்கம். இப்போ சமீபத்தில் வந்திருக்குன்னா ஈரோடு திரு கணேசமூர்த்தி அவர் கடைசி காலத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கூட வருத்தமாக பேசினார். கடைசி காலம்னா அவர் மருந்து, இந்த விஷ மருந்து, தென்னை மரத்துக்கு ஏதோ போடுற விஷ மருந்து, அந்த பூச்சிக்கு அந்த மருந்தை கலக்கி குடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. என்ன மருந்து குடித்தாருன்னு தெரியல. பத்திரிக்கை அவர் அதுக்கு ஒரு 2 நாளைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை நைட்டு என்கிட்ட வியாழக்கிழமை பேசுகிறாரு. மன அழுத்தம் ஒரு நைட்டில் ஒரு 8-9 மணிக்கு. கேஎஸ்ஆர் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேண்ணே, என்ன ஏது, என்ன இப்போ என்ன பண்ணி போகிறீங்க, என்ன ஏது. இந்த பையனுக்கு சீட்டு முடிவாயிப்போச்சு திருச்சி. அப்படி இருக்கும்போது நான் கேட்கக்கூடாது, அவர் தானே பேசணும். இந்த மாதிரி ஒரு என்னங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள்லாம் எப்போ போயிட்டீங்க, நம்மலாம் இந்த கட்சியை ஃபார்ம் பண்ணோம். அன்றைக்கி முதல் அஜெண்டா அந்த மாதிரி திமுகலேருந்து வைகோ பிரியும் போது கையெழுத்து போட்ட ஆளுக்கு நம்ம ஒரு 10-12 பேர் தான் இருக்கிறோம். அன்றைக்கி கையெழுத்து போட்ட ஆளுக்கு யாருன்னா பொன்முத்துராமலிங்கம். அடையாறு ஒரு வீட்டில் நடராஜன் வீட்டில் கூடணும். வைகோ நீக்கணுன்னா அவர் அடுத்த நாள் உடனே நாங்கள் ஒரு கூட்டம் போட்டோம். அந்த கூட்டத்தில் யார் கலந்துக்கிட்டாங்கன்னா பொன்முத்துராமலிங்கம், மு கண்ணப்பன், செஞ்சி ராமச்சந்திரன், அவர் திருச்சி செல்வராஜ், கணேசமூர்த்தி, மலர்மன்னன், நான், தங்கவேலு, குருநாதன் பாளையங்கோட்டை எம்எல்ஏ, டிஏ கிழக்குமணன், ரத்தனராஜ், நாகர்கோவில், இத்தனை பேர் தான் நாங்கள் கையெழுத்து போட்டோம். அதுக்கு பிறகு தான் மீனாட்சி சுந்தரம் வரார். அதுக்கு பிறகு தான் மதுராந்தக முறை. இந்த முதல் அஜெண்டா மதிமுக தனிக்கட்சி, இனி தனிவாழ்வு தான், சகவாழ்வு முடியாது என்ற தீர்மானம் மட்டும் இவங்க தான். நான் சொன்னேன் இல்லையா, இவங்க தான். இதுதான் முதல் மதிமுகவுக்கு எப்படி அண்ணா தேவராஜ மொழியா ஸ்ட்ரீட்டில் உட்காந்து திமுக அனு ஒரு பேப்பரில் எழுதினாரோ, அது பிறகு செலியன் அறை, அதை பிராட்வேல செலியன் எப்படி பிள்ளையார் சொல்லி திமுகவுக்கு போட்டாங்களோ, அந்த மதிமுக பிள்ளையார் சொல்லி போட்டது அடையார் காந்தி நகரில்
நடராஜன் வீட்டை. இதெல்லாம் பலருக்கு தெரியாது. இன்றைக்கி இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இவங்க தான் மதிமுக காப்பாற்றுற மாதிரி பேசுவாங்க. இந்த சின்னுண்டி பையங்க நீ வந்திருக்காங்களே 2029 பல பேருக்கு தெரியலைங்க ஒன்றுங்க. இன்றைக்கி பணம் இல்ல இதெல்லாம் அவர் பேசினாரா சார்? இதெல்லாம் கணேசமூர்த்தி பேசினாரா? இந்த மாதிரி பேசலாம். அதெல்லாம் கணேசமூர்த்தி ஒரு கையெழுத்து போட்டோம் அதில் போட்டு. அப்போ நம்மெல்லாம் முதல்ல கூடிதானே நடராஜன் வீட்டில் பேசணும். அந்த கட்சி இந்த மாதிரி போகுதே ஆனா அவர் பேசிட்டே வந்தார். நீங்கள்லாம் உங்களையெல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்கலாம். நீங்கள்லாம் கஷ்டப்பட்டீங்க, செஞ்சீங்க, நீங்கள் வெளியே போயிட்டீங்க. வேறு வழியில் எல்லாருமே வெளியே போயிட்டு நான் ஒருத்தன் தான் தங்கியிருக்கிறேன். மலர்மன்னு இறந்துட்டார். அதே மாதிரி இப்படி அவருக்கு நல்ல பதவிகள்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. நான் தான் சொல்லிவிட்டு கொஞ்சம் அழுத்தத்தோடு பேசுகிறேன். அண்ணே கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க அண்ணே அவர்கிட்ட சொன்னேன் கணேசபுத்திட்ட. அண்ணே ஆரம்ப கட்டத்தில் இந்த மதிமுக இயக்கம்னு புள்ளி வர்றதுக்கு காரணம் வைகோ புறக்கணிக்கப்படுகிறார் என்று முதல்ல கூட்டம் போட்டது பொன்முத்துராமலிங்கம். அவர் மன்னிப்பு கடிதம் கூட எழுதி கொடுத்தார். பத்திரிகையில் இன்றைக்கி கல்கி பிரியன் இருக்கார். ஹிந்து அசோகன் விகடனில் இருந்தார். நான் தான் வைகோவை பற்றி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ வேலை பார்ப்பேன் வெளியே. இப்போ இந்த ஐடிவிங்கெல்லாம் அப்போ கிடையாது. நான் சொல்கிறது 80 இறுதிகள். இப்படி பண்ணும்போது எங்கள் மேலே தான் கலைஞருக்கு ஒரு காண்டு இருந்தது. உங்கள் மேலே ஒரு காண்டு என்னென்னா, வீரப்பன் இடைத்தேர்தலில் காங்கேயத்தில் நிற்கிறார். ஆரம் வீரப்பன் ஜெயலலிதா பிள்ளை. நீங்கள் திமுக நீங்கள் மாவட்ட செயலாளர். நீ ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்காம ஆரம் வீரப்பனுக்கு எதிராக திமுக வேட்பாளர் நிற்க முடியாமல் ஆயிப்போச்சு. அதில் உங்கள் மேலே கலைஞருக்கு கோபம் அன்னைக்கு. ஏன்னா கணேசமுத்த மாவட்ட செயலாளர் அங்கே இடைத்தேர்தல் நடக்குது. எங்கே காங்கேயத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 90 ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்தா தான் அந்த இடைத்தேர்தல் உதயசூரியன் சின்ன நிற்க முடியும் கொடுப்பாங்க. பேராசிரியர் அன்பழகன் கையெழுத்து போட்டு கொண்டு போகணும். கலைஞர் கையெழுத்து அது நேரத்துக்கு போய் கணேசமூர்த்தி சேர்க்கலை. ஓ சரி. அதில் திமுகவுக்கு இவர் மேலே கொஞ்சம் கோபங்கள் கலைஞர். ஆரம்பிக்கிறப்ப அந்த நேரத்தில் திமுக நிற்கலான்னு பார்த்தாரு. இல்லை, அவங்க ஜெயலலிதா அமைச்சர். அப்போ இடைத்துல அதிமுக வேட்பாளர் ஆரம்பிக்கிறப்ப நிற்கிறாரு. அப்போ திமுக வேட்பாளர் எதிர் வேட்பாளராக யாரோ ஒருத்தர் நிற்கிறாங்க. மாவட்ட செயலாளர் கணேசமூர்த்தி திமுக மாவட்ட செயலாளர். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சின்ன ஒதுக்குறது கொடுக்கணும். அந்த ஃபார்மை மாவட்ட செயலாளர் பொறுப்பில் தான் போய் கொடுப்பாங்க. அவர் சரியான நேரத்தில் போய் தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுக்கல. அன்னைக்கு திமுக நிற்க முடியாமல் சுயேட்சை சின்னத்தில் திமுக நிற்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டது. அதுலேருந்து கணேசமூர்த்தி மேலே கலைஞருக்கு கொஞ்சம் கோவம் உண்டு. இப்படியா இருக்கும்போது நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்களும் வந்தீங்க. இப்போ பொன்முத்துராமலிங்கம் எனக்கு என்னென்ன வைகோ பண்ணிட்டாரு. உங்களுக்காவது லோக்சபா சீட்டு 4 தடவை கொடுத்தாரு. அதில் ஒரு தடவை தோத்துட்டீங்க, 3 தடவை எம்பி ஆகிருக்கிறீங்க. திமுகவில் ஒரு தடவை எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க. பிறகு மதிமுக 96 தேர்தலையும் சட்டமன்றத்தில் நீங்கள் நின்னீங்க. அப்பவும் நீங்கள் தோத்துட்டீங்க. எனக்கு 96 வாய்ப்பே இல்லைன்னா நான் எங்கே போய் அழுகிறது? பொன்முத்துராமலிங்கம் நாங்கள் 2 பேர் தானே அடிப்படையில் இருந்தோம். எங்களுக்கு எந்த வாய்ப்பும் வைக்க கொடுக்கலையே. உங்களுக்கு நீங்கள் சேஃபர் சைடு தானே இருக்கிறீங்க. ஏன் வருத்தப்படுறீங்க? கவலைப்படாதுங்கண்ணே. நீங்கள் மூத்த தலைவர் கணேசமூர்த்தி தான் அத்தனை பேருக்கும் தெரியும். நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கும் போயிட்டு வந்துட்டீங்க 3 தடவை. இதை விட ஒரு என்ன நான் என்ன சொல்கிறது? நான் கிட்டத்தட்ட நான் அரசியலில் ஒரு 52 வருஷம் இருந்துட்டேன். ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் பேசுகிறீங்க. அதனால் அவர் பட் அவர் இந்த முடிவுக்கு போவார்னு எனக்கு தெரியலை. ஏற்றுக்கலை. இல்லை, இந்த முடிவுக்கு போவாருன்னு நான் தெரியல. ஏதோ கவலையில் பேசுகிறாருன்னு நினைச்சேன். இந்த முடிவுக்கு போவார்னு நான் எதிர்பார்க்கல. ஏதோ கவலையில் பேசுகிறாரே, நம்மகிட்ட ஒரு ஆறுதலுக்கு பேசுகிறாரு, நம்மகிட்ட பேசுகிறா மன விட்டு பேசுகிறாரு. நல்ல மனிதர். அந்த நல்ல மனிதர். நீங்கள் ஒரு பொலிட்டீஷியனில் ஒரு எளிமையான மனிதர்னு கூட சொல்கிறாங்க. ஒன்றும் பெரிய பந்தா அப்படிங்கிற இல்லாமல் இல்லை, எளிமையாக அதை யாரும் பார்க்கலாம், யாரும் போகலாம், யாரும் செய்யலாம். அவருக்குன்னு ஒரு மரியாதை அந்த மாவட்டத்தில் அந்த வட்டாரத்தில் கொங்கு வட்டாரத்தில் இருந்துச்சு. அவர் தியாகராய காலேஜில் படித்தவர். ஸோ அதெல்லாம் மீதி அவர் ஒரு செஞ்சிருக்கா அப்படிங்கும்போது செஞ்சிருக்கூடாதே. அவருடைய முடிவு என்பது வேதனைப்படுத்துகிறது, ரணப்படுத்துகிறது. ஆனால் இப்படி ஒரு முடிவு அவர் எடுத்திருக்கக்கூடாது. ஏன் இவ்வளவு திறனான ஆள், தைரியமான ஆள், எதையும் ஃபேஸ் பண்ணுற ஆள், ஒரு பொட்டன்ஷியாலிட்டி உள்ள ஆள், ஏன் இந்த முடிவுக்கு அவர் வந்தார் நினைக்கும் போது அவர் மேலே கோபமும் எனக்கு வரும். இதான் வாழ்க்கையா? இதை விட கடந்து வாழ்க்கை இருக்கு இல்லையா? ஏன் இந்த முடிவு எடுக்கணும்? அற்புதமான மனிதர். இன்னும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கலாம் இல்லையா?
இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் இருக்கலாம் இல்லையா? திடமாக தான் இருக்கிறாரு. ஏன்னா சிகரெட் மட்டும் சாப்பிட்டுட்டு சிகரெட் சாப்பிடுவார் அதிகமாக. மற்றபடி அவருக்கு நோய் நொடி ஒன்றும் கிடையாது. அவங்க துணைவியார் இறந்துட்டாங்க. அவங்களோட குடும்பம் நல்ல குடும்பம், விவசாயம் இருக்குது. ஈரோட்டில் எல்லாரும் தெரிஞ்சவங்க, கொங்கு வட்டாரம் தெரிஞ்சவங்க. ஏன் இந்த மாதிரி முடிவு எடுக்குன்னு சூழ்நிலை தள்ளப்பட்டாருங்கும்போது அவர் மேலே கொஞ்சம் நமக்கு அறியாமல் கோபமும் வருது. அது மாதிரி இறந்துட்டாரே, நம்மளை விட்டு போயிட்டாருங்கிற வருத்தம் கடுமையாக இருக்குது. நிச்சயமா சார். ஒரு பக்கம் மகனை அரசியலுக்கு கொண்டு வரணும், இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய வருத்தம், திமுக பழைய கதைகள்லாம் நினைவுபடுத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி அரசியல் களம் 2024 எப்படி எடுக்க போகிறது அப்படிங்கிறது, அதில் வெற்றியை தோல்வி இன்னைக்கு மக்கள் தான் முடிவெடுக்க போகிறாங்க. அது இன்னொன்று, இந்த நாடாளுமன்ற களம் மட்டுமல்ல, வருகின்ற 2026 களம் தான் முக்கியம். 26 களம் எப்படி ஆகப் போகுது என்பது அடுத்து பாருங்கள். முடிவுகள் வேற மாதிரி இருக்கும். ஒரு பக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விட்டது. இன்னொரு பக்கம் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோன்னா அதிமுக எடப்பாடி சொல்கிறேன். திமுக ஒரு அணி, நடிகர் விஜய் வருகிறார். 2026 கட்டம்தான் முக்கியம். இது போகிற போக்கில் இந்த மிட் டேம் டெஸ்ட் எழுதுகிறோம் இல்லையா, கால் பரீட்சை அறப்பரீட்சை, அதுதான் இது. இதை பற்றி நான் ஒரி பண்ண வேண்டியதான். இப்போ நாடாளுமன்றத்துக்கு போகிறவங்க யார்? பணம், பசை, ஓட்டுக்கு காசு கொடுக்குறது தான் போகிறான். காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு, தூத்துக்குடி துறைமுகம், கடலூர் துறைமுகம், நாகப்பட்டினம் துறைமுகம், மீனவர் துறைமுகம், இதை ஊட்டி ஃபிலிம் தொழிற்சாலை என்று தெரியாத பிரச்சனைகள் தெரியாதவங்க தான் பாராளுமன்றத்துக்கு போய் தூங்குறவங்க தான் போகிறாங்க. யாருக்கு காசு இருக்கோ வியாபாரிகள் தான் நீ போக முடியும். 2026 தான் தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் கட்டம். அதைத்தான் நான் அதை நோக்கி தான் போக முடியும். இது ஒன்று போகிற போக்கில் இதுதான் 2000. இது முக்கிய கட்டம் அல்ல. உண்மையாகவே இனி வரக்கூடிய அரசியல் களங்களில் கூட நம்ம தொடர்ந்து சந்திப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொடுக்க நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி.